காலையில நான் ஏசாயா 50ஆம் அதிகாரம் படிச்சேன். நல்லாதாங்க போயிட்டு இருந்துச்சு. 10 வசனமும் 11வது வசனத்துல வேதனையில் கிடப்பீர்கள்னு வந்துருச்சு. ஐயோ, காலங்கத்திலே வேதனையில் கிடப்பீர்கள்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தேன். ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, 11வது வசனத்துல லாஸ்ட் லைன் என்ன தெரியுமா சொல்லுது? என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே, நான் தானே கஷ்டப்படுறேன், நான் தானே ஏதோ ஒரு தப்பு பண்ணேன், அப்ப நான் அனுபவிச்சுட்டு போட்டுமே, உங்க கரம் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கும் போது, நார்மலா ஒரு டீச்சர் ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. திருத்தும் போது யார் லாஸ்ட் அதை சைன் போட்டு எல்லாம் மார்க் போடுறது யாரு? டீச்சர் தானே. டீச்சரோட ஹேண்ட் தானே அதை சைன் போடும். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலும், நம்ம தப்பு பண்ணாலும் லாஸ்ட் அது கொண்டு வந்து முடிகிறது ஜீசஸ் தான். அவர் தான் நம்ம பேப்பர் எல்லாம் சைன் பண்றாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் 11வது வசனம் ஒரு வார்னிங். கஷ்டத்துல நீங்க என்ன தேடாம உங்களோட திங்கிங்ஸையும் என்னால முடியும்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க வேதனையில கிடப்பீங்க அப்படின்னு இருக்கு. எவ்வளவு நெருக்கம் நம்மளுக்கு வந்தாலும் இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லடா, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த நெருக்கத்திலயும் நம்மள ஆண்டவரை தேடுனா நம்மளுக்கு வெட்கமே இல்லையா. பைபிள்ல ஏசாயா அதே 50ஆம் அதிகாரத்துல இருக்கு. அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு நடக்கும் போது நம்ம கஷ்டத்துல நம்மள வெட்கப்படாமல் நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஒருவரே.